டியர் 10th ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரி சாப்டர்லேருந்து ஒரு 2 மார்க் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.7. இப்போ ப்ரூவ் தட் sin ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி அப்படின்னு எல்ஹெச்எஸ் சைடு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம வந்து எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் ஏ cos square b plus cos square a sin square b plus cos square a cos square b. ஓகேங்களா? plus sin square a sin square b. இதுதான் அவங்க given கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இதில் பாருங்க, மொத்தம் 4 பார்ட் இருக்கு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 3 1 3 2 4 அப்படி பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? 1 3. அப்போ சொல்லுங்க பார்க்கலாம். sin square a cos square b ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. ஓகேவா? 1 3 எழுதியாச்சு. அடுத்தது 2 4 எடுத்துக்கிறோம். காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது இப்போ நம்ம இதில் பாருங்க, ரெண்டுலேயுமே 1 3 எடுத்தோம் இல்லையா? அதில் ரெண்டுலேயுமே காஸ் ஸ்கொயர் பி காமனாக இருக்கா? அப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாமா? காஸ் ஸ்கொயர் பியை காமனாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ ரிமைன் வந்து என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ ஆங்கிள் தீட்டா ரெண்டும் ஒன்றா வந்துருச்சா? அதே மாதிரியே பாருங்க, அதில் வந்து எது காமனாக எடுக்கலாம்? ஒரு சைன் ஸ்கொயர் பி வெளியில் எடுத்துடலாமா? சைன் ஸ்கொயர் பி. அப்போ ரிமைன் என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ. நமக்கு ஐடென்டிட்டி ஃபார்முலா தெரியுமில்ல? சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன? 1. ஓகேங்களா? ஃபார்முலா. இது வந்து என்ன? ஃபார்முலா. அதாவது தீட்டா வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. தீட்டா ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆன்சர் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 1ன்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதை தான் நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுலேயும் ஏ தான் இருக்குது, இதுலேயும் ஏ தான் இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் பி அப்படியே வச்சுட்டு இதுக்கு பதிலாக என்னன்ட்டு எடுத்துக்கலாம்? 1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரியே பாருங்க, சைன் ஸ்கொயர் பி அப்படியே வச்சுட்டு இங்கேயும் தீட்டா ரெண்டும் சமமாக இருக்கா? அதனால் என்ன பண்ணலாம்? 1ன்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி. இப்போ இது பாருங்கள், இதுலேயும் தீட்டா ரெண்டும் சேமாக இருக்கா? தீட்டா எப்படி இருக்கு? சேமாக இருக்கா? காஸ் ஸ்கொயர் பி சைன் ஸ்கொயர் பின்னாலும் ஒன்று தான், 2 ப்ளஸில் தானே இருக்குது. எப்படி வேணாலும் மாற்றிருக்கலாம். அப்போ இதோட வேல்யூ நமக்கு வந்து என்ன வருது? 1. அப்போ நமக்கு வந்து ஆர்ஹெச்எஸ் சைடோட ஆன்சர் வந்துடுச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கங்க.